ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.3 ஒரு அறிமுகம் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்கோம்? தசம விரிவுகளை கொண்டு விகிதமுறா எண்களை அடையாளம் காணுதல். இதுவரைக்கும் விகிதமுறு எண்களை பார்த்தோம். இப்போ விகிதமுறா எண்களை பார்த்தோம். விகிதமுறா எண்களை தசம வடிவில் எழுதும் பொழுது அவை முடிவுறாமலும் சுழல் தன்மை இல்லாமலும் இருப்பதை நாம் காணலாம். எடுத்துக்காட்டாக பையின் தசம விரிவானது, பைங்கிறதுடைய மதிப்பு நம்ம ஜென்ரலா 3.14 தான் எடுத்திருப்போம். ஆனா அந்த பையுடைய வேல்யூ 22/7. இந்த 22/7 22 நம்ம வகுத்துக்கிட்டே போனோம்னா அது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும், என்லெஸ்ஸா போய்கிட்டே இருக்கும். என தொடங்கி சுழல் தன்மையற்றதாகவும், அதாவது வந்த நம்பர் எதுவுமே திரும்ப திரும்ப வராமையும் முடிவுறாமையும் போய்கிட்டே இருக்கும். பையின் மதிப்பை துல்லியமாக கூற முடியாததாகவும் நமக்கு உள்ளது. கீழ்காணும் தசம விரிவுகளை எடுத்துக்கொள்வோம். 0.101100111100 போய்கிட்டே இருக்கு. ஆனா எதுவுமே திரும்ப வந்த நம்பர்ஸ் அதே ஆர்டர்ல வரல. 1100 வருது, ஆனா இங்க 10 வருது, இங்க 11 வருது, இங்க 2 0 வருது, அப்புறம் 3 1 வருது, அப்புறம் 3 0. இந்த மாதிரி ஒரு சுழல் தன்மையும் இல்லை, ஒரு முடிவுறுவதும் இல்லை. அந்த மாதிரி எண்கள் தான் விகிதமுறா எண்கள்னு சொல்ல வராங்க. இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் பாருங்க. ஏதாவது ஒண்ணு, இந்த √2 ஜென்ரலா நம்ம √2க்கு என்ன மதிப்பு எடுப்போம்? 1.414 எடுப்போம். 5க்கு கீழே வரனால அதெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி மதிப்புகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு கணக்குகளை நம்ம ஷார்ட் பண்ணி செய்வோம். மேற்காணும் தசம விரிவுகள் முடிவுறு தன்மையற்றதா அல்லது முடிவுறா மற்றும் சுழல் தன்மையுடையதா? எதுவுமே சொல்ல முடியாது, இல்லை. அவை முடிவுறவும் இல்லை, முடிவுறாத சுழல் தன்மை உடையவனமாகவும் இல்லை. எனவே அவை விகிதமுறு எண்கள் அல்ல. அதுதான் முக்கியம். ஒண்ணு சுழல் தன்மையுடையதா இருக்கணும், இல்லைன்னா முடிவுறுதா இருக்கணும். ரெண்டுமே இல்லை. அவற்றை p/q வடிவில் எழுத நம்மளால இயலாது. அவை விகிதமுறு எண்களாகும். எந்த p/q வடிவத்துல எழுத முடியுமோ அது விகிதமுறு எண். p/q வடிவத்துல எழுத முடியாத எண்கள் விகிதமுறா எண்கள். எண்லெஸ் போய்கிட்டே இருக்கும். முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவுகளை பெற்றிருக்கும் எண்கள் விகிதமுறா எண்கள் ஆகும். அப்ப விகிதமுறா எண்ணுனா என்ன அப்படின்னா, முடிவுறாம இருக்கும் மற்றும் சுழல் தன்மையற்றதாக இருக்கும். அப்படி இருக்க எண்கள் விகிதமுறா எண்கள். எடுத்துக்காட்டு பாருங்க. √2 = 1.414. √3 மதிப்பு 1.732. பையனுடைய மதிப்பு 3.141 போன்றவற்றை அடிக்கடி நாம் பயன்படுத்துவோம். அவை தோராயமான மதிப்பையே பெற்றிருக்கும், துல்லியமான மதிப்பு அல்ல. பையின் மதிப்பை 22/7 எப்படி எழுதுறாங்க பாரு, 3.142857 பார் படம் என நாம் அடிக்கடி அதன் மதிப்பாக பயன்படுத்துகிறோம். உண்மையில் அவை தோராயமான மதிப்பாகும். ஏனெனில் விகிதமுறா எண்களின் தசம விரிவானது முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்றது. அவற்றிற்கு துல்லியமான மதிப்பு இல்லை, தோராயமா தான் எடுத்துக்கிறாங்க. பையனா 3.14, √2னா 1.414, √3னா 1.732. அதுக்கு அடுத்து நம்பர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம ஒரு துல்லியமா தான் எடுக்க முடியாத ஒழிய தோராயமா எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இதுதான் விகிதமுறா எண்கள்னு சொல்றாங்க. ஓகேவா?